ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ராக்கெட் ஸ்டவ்வில் வந்து 4 கார்னர்லுமே வீல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அவருடைய ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்குது, சிமெண்ட் ஃப்ளோர் இருக்குது. அதில் வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 கிலோ டு 40 கிலோ வைக்கிற அளவுக்கு வெயிட் தாங்குற அளவுக்கு ஸ்டாண்டு வேணும்னு சொன்னார். ஸோ அதுக்கு பண்ணது தான் இந்த ஆல்ட்ரேஷன். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 4 லெக்லேயுமே வந்து நான் வீல்ஸ் கொடுத்தாச்சு. இந்த வீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆகாது. ப்ளஸ் நம்ம ட்ராக் பண்ணி போய்க்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல்ஸ் தேவையில்லைன்னா இந்த 4 வீல்ஸுமே கழட்டிடலாம். ஜஸ்ட்டு போல்ட்டு தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அதை கழட்டிட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீல்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓரளவுக்கு சார்கோல் ட்ரே ஒன்று கேட்டிருந்தார். அந்த சார்கோல் ட்ரே பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ அந்த எஸ்எஸ் பிளேட்டாக அடியில் இருக்குது. நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கே அடுப்பு கறி இதில் வச்சுக்கிட்டு இந்த அடுப்பு கறியை ஓரளவு கொஞ்சம் பற்ற வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம். ஸோ அதோடைய ஆக்சஸ் எல்லாமே உள்ளே உழுகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம உள்ளே விறகு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விறகுலேருந்து வரக்கூடிய ஹீட்டு ஒரு வழியாக இதுக்கு மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரில்லை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ரில் யூஸ் பண்ணால் ஒரு மிதமான ஹீட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த க்ரில்லை டேரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டேரெக்டாக கூட அதுக்கு பார்த்திங்கன்னா க்ரில்லை யூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக அந்த நம்ம ராக்கெட் ஸ்டவ் யூஸ் பண்ணாத சமயத்தில் பெட்டர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்கோல் ட்ரேவை யூஸ் பண்ணுறது தான். ஸோ அடுப்பு கறி போட்டு நீங்கள் பற்ற வச்சாச்சு அப்படின்னா, இல்லை அடுப்பு கறி போட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த அடுப்பு யூஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கறி போட்டு வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே ஓரளவுக்கு அந்த கறிலாம் நல்லா ஹீட் ஆகிரும். அப்போ நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா பற்றிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஏர் பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஆக்சஸ் எல்லாமே அடியிலே போயிடும். அதை நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். தேவையான ஹீட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரில்லுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு 3 ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷன் ப்ளஸ் இந்த வீல்ஸோடு இருக்குது. ஸோ நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி போய்க்கலாம். தூக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன ஒன்றுனா அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. தாராளமாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 30-40 kgs வச்சு நம்ம குக் பண்ணலாம். இதில் இந்த ஆஸ்ட்ரேஸ் இருக்குது. ஆஸ்ட்ரே இருக்குது. ப்ளஸ் ப்ளோயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தான். இங்கே தான் நம்ம ப்ளோயர் கனெக்ட் பண்ணுவோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ் மாதிரி கிடையாது. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் வந்து நம்ம என்ன தான் வந்து பவர்ஃபுல்லான ப்ளோயர் போட்டால் கூட ரொம்ப ஜாஸ்தியாக ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தீ பார்த்திங்கன்னா அணைஞ்சிரும் அது. ஸோ அது ஒரு விஷயம். நல்ல ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறதுக்காக தான் ப்ளோயரே தவிர நம்ம ஃப்ளேம் கண்ட்ரோலுக்காக கிடையாது. அது ஒன்று. அதே சமயம் நீங்கள் விறகு யூஸ் பண்ணும்போது ரொம்ப தடிமனான விறகு யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேம்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா அந்த பெரிய கட்டையிலேருந்து ஒரே ஒரு ஃப்ளேம் மட்டும் தான் வரும். அது அந்தளவுக்கு அந்த சஃபிஷியண்ட்டான ஸ்ப்ரெட்டிங் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி கட்டைகள் ஒரு 4-5 கட்டைகள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கஸ்டமர் சொன்னது அந்த மாதிரி. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கட்டை ஒன்று போட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேம்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை, ஒன் சைடாகவே போயிருக்கு. அப்போ சரியான சமையல் ஆகலை அப்படின்னாரு. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன குச்சிகள், தேங்காய் சிரட்டை பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தேங்காய் சிரட்டை கூட நீங்கள் இந்த சார்கோல் ட்ரேயில் போட்டு யூஸ் பண்ணலாம். அதனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டவ் யூஸ் பண்ண சமயத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே. உங்களுக்கு வேணும்னா அந்த டிசைன் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.